மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் வழங்கிடு வழங்கிடு கட்டுமான தொழிலாளரின் நல வாரிய மூலமாக மருத்துவ காப்பீடு வழங்கிடு உறுதி செய் கட்டுமான தொழிலாளர் பாதுகாப்பை உறுதி செய் வெல்லட்டும் சிறக்கட்டும் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சிறக்கட்டும் சிந்தாபாத் வெல்லட்டும் ஏஐடிசி நடத்துகின்ற கட்டுமான சங்கம் நடத்துகின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில தழுவிய போராட்டம் வெல்லட்டும் மத்திய சட்ட நலவாரிய வசூல் சட்டங்களை கலைக்காதே வசூல் சட்டங்களை கலைக்காதே வழங்கிடு தீபாவளி பொங்கலுக்கு கட்டுமான தொழிலாளருக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியமாக 6000 வழங்கிடு 6000
தெரிவிய ஆர்ப்பாட்டம் இன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் கட்டிட சங்கத்துடைய மாவட்ட துணைத் தலைவர் ஜான் பாஷா அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கும் கிருஷ்ணப்பா அவர்களே, அரவிந்த் அவர்களே, கிருஷ்ணப்பா அவர்களே, நாகராஜா அவர்களே, எல்லப்பா அவர்களே மற்றும் இங்க ஏஐடியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் MK மாதேன் அவர்களே மற்றும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தோழர் விவசாய சங்க இந்திய முழுக்க தழுவி உள்ள கட்டட தொழிலாளிகளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒசூர் மாநகரில் தோழர் ஷான் பாஷா தலைமையில் ஆதில் 100 மாதைய மாநில குழு உறுப்பினர் மாவட்ட ஏஐடியுடைய செயலாளர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே மாதை அவர்கள் உரையாற்றுவார். இன்றைக்கு கட்டுமான தொழிலாளர்கள் பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம், கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கு மாநில அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இருந்த போதும், அதே போல் கொரோனாவுக்கு பின்பு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பின்பும் கட்டுமான நல வாரியங்கள் சிதைக்கப்பட்டுள்ளன. அதற்கு முன்பு நல வாரியத்தில் பதிவு செய்யும் போது ஆன்லைன் பதிவில் இல்லாத போது நலவாரிய பதிவுகளை சாதாரணமாக அந்த தொழிலாளர்கள் அணுகி பதிவு செய்த பின்பு உடனடியாக அதனுடைய நலவாரியத்தின் கார்டு வழங்கப்பட்டது. கொரோனாவுக்கு பின்பு ஆன்லைன் என்று அறிவித்து இன்றைக்கு அந்த நலவாரிய பதிவுகளை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பத்தை அளித்தால் அங்கிருக்கிற அதிகாரிகள் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதை விஓ அவர்களுக்கு அனுப்பும்போது சில விஓக்கள் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஆன்லைன் விண்ணப்பத்தை நிறுத்தி விடுகிறார்கள். இதனால் பல ஆயிரம் கட்டுமான தொழிலாளர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு வாரிய கார்டு பதிவு பெற்று கார்டு வழங்க முடியாமல் இருக்கிறார்கள். அதே போல கட்டுமான தொழிலாளர்கள் என்பது ஒரு கட்டிடம் கட்டும்போது செஸ் வரியாக 2 விழுக்காடு சதவீதம் வசூலிக்கப்படுகிறது தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும். அதில் ஏறக்குறைய 3000 கோடி தொகை இன்றைக்கு அந்த செஸ் தொகை உள்ளது. ஆனால் அது தொழிலாளருக்கு வழங்காமல் அந்த தொழிலாளர் அந்த அலுவலகத்திற்காக மேஜை வாங்கினேன், ஸ்டூல் வாங்கினேன், காற்றாடி வாங்கினேன் என்று அறிவித்து இன்றைக்கு 850 கோடிக்கு மேல் இன்றைக்கு செலவு செய்துள்ளது. அதே தொகை அந்த தொழிலாளருக்கு வழங்காமல் பல நிபந்தனைகளை விதித்து அந்த 3000 கோடி இன்றைக்கு தேங்கியுள்ளது. அதே போலதான் இன்றைக்கு பக்கத்தில் உள்ள மாநிலத்தில் பாண்டிச்சேரியிலே கட்டுமான தொழிலாளிக்கு பொங்கல் தீபாவளி பரிசாக 5000 வழங்கப்படுகிறது. அந்த 5000 தொகையாக அதை தமிழகத்தில் அமுல்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்துள்ளோம். அதே போல இன்றைக்கு அமைப்பு சார்ந்த தொழிலாளர்கள், இன்றைக்கு பல தொழிற்சாலைகளை பணிபுரிந்த அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களுக்கு மத்திய இஎஸ்ஐ வேலை உறுதிப்பு திட்டத்தின் கீழாக இஎஸ்ஐ உள்ளது. ஆனால் அதே தொகையை பிடித்தம் கொண்டு இந்த கட்டுமான தொழிலாளருக்கும் இஎஸ்ஐ வழங்கப்பட வேண்டும், அதே போல அந்த தொழிலாளிக்கு PF வழங்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கை வலியுறுத்திதான் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டமும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே போல இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமான கட்டுமான தொழிலாளர்களை ஒன்று திரட்டி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் செவியில் விழும்படி கண்டன போராட்டங்களும் தொடர்ந்து நடத்துவோம் என்று ஏஐடி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.